ஒரு காலத்துல எப்படி இருந்த பிளேயரு மிஸ்டர் 316லாம் வந்து இவரை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவருக்கு என்ன மோசமான நிலைமை பாத்தீங்களா? இப்படி சொல்ற மாதிரி தான் இப்ப சூரியகுமார் யாதவோட நிலைமை வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம். போற போக்க பார்த்தா சூரியகுமார் யாதவ் அடுத்து மும்பை இந்தியன்ஸ் டீம்ல விளையாடுறது டவுட்டு தான் போலங்க. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க. இப்ப சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மும்பை இந்தியன்ஸோட அபிஷியல் அக்கௌண்ட்டை வந்து அன்ஃபாலோ பண்ணிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் டீமோட அக்கௌண்ட் அன்ஃபாலோ பண்ணா மட்டும் கூட பரவாயில்ல. இன்னொன்னு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் ஹர்திக் பாண்டியாவோட அக்கௌண்ட்டையும் வந்து அன்ஃபாலோ பண்ணிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம இவர் இதுக்கு முன்னாடி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மும்பை இந்தியன்ஸ் டீமை பத்தி பல போஸ்ட் வந்து போட்டிருப்பாரு பாத்தீங்களா? அந்த போஸ்ட் எக்கச்சக்கமான போஸ்ட் எல்லாத்தையுமே வந்து delete பண்ணிருக்காரு. இப்ப இதுதான் வந்து கிரிக்கெட் வட்டாரத்துல ஒரு பெரிய புயலை வந்து கிளப்பியிருக்கு. ஏன் திடீர்னு வந்து சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காரு? திடீர்னு ஏன் வந்து அன்ஃபாலோ பண்ணணும்? மும்பை இந்தியன்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து அவர் delete பண்ணிட்டாரே. இதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம்ல ஒரு பெரிய விரிசல் வந்து விழுந்துருச்சோ? சூரியகுமார் யாதவ் இனிமேல் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம்ல வந்து கண்டினியூ ஆக மாட்டாரோ, அவர் வெளியே வந்துருவாரோ அப்படின்னு பல பேர் வந்து இந்த விஷயம் தொடர்பா வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு வந்து இவர் அன்ஃபாலோ மட்டும்தான் வந்து பண்ணியிருக்காரு. இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இருந்து விலகிட்டாரு, இவரை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமும் அஃபிஷியலா எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல, இவரும் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து கொடுக்கல. அதனால அன்ஃபாலோ பண்ணதை வச்சு இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் வந்து சொல்ல முடியாது. பொறுத்து வந்து பார்க்கலாம் சூரியகுமார் யாதவ் வந்து என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்றத. ஆனா எது எப்படியோ அவருக்கு இப்பெல்லாம் நேரமே சரியில்லை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா ஒரு காலத்துல நம்ம இந்தியா T20 வேர்ல்டு கப் வின் பண்ணாத காலகட்டத்துல சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒன் மேன் ஆர்மியா வந்து விளையாண்டுருக்காரு. அப்ப அந்த சமயத்துல அவர் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினதை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் தான்ப்பா அடுத்த மிஸ்டர் 360, அடுத்த ஏபிடி இவர் தான், இவர் விளையாடுறதை பார்க்கும்போது வீடியோ கேம் பார்க்குற மாதிரி வந்து இருக்கு அப்படின்லாம் விராட் கோலிலாம் வந்து சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா எல்லா மேட்ச்லயும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. போன T20 வேர்ல்டு கப்பை நம்ம வின் பண்ணியிருந்தாலும் ஆனா இந்த அளவுக்கு வந்து இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே வந்து சரியில்லை. போன T20 வேர்ல்டு கப் அப்பயே இவரை வந்து டீம்ல விட்டு தூக்க வேண்டியதுதான். ஆனா இவர் கேப்டனா இருந்தனால T20 வேர்ல்டு கப் சமயத்துல வந்து தூக்குனா அது ஒரு பெரிய நெகட்டிவா இருக்கும் அப்படின்னா இவருக்கு ஒரு வாய்ப்பு போன T20 வேர்ல்டு கப்ல கொடுத்துருந்தாங்க. அப்பவே அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கொஞ்சம் வந்து கன்சிஸ்டண்டா ப்ரூவ் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஆனா போன T20 வேர்ல்டு கப்லயும் சூரியகுமார் யாதவ் ஜொலிக்கவே இல்லைங்க. இப்ப இதனால ஒட்டு மொத்தமா சூரியகுமார் யாதவ் வந்து கழட்டி விட்டாங்க. இவரை கேப்டன்சி பொறுப்புல இருந்து தான் தூக்குவாங்கன்னு பார்த்தா இப்ப அயர்லாந்துக்கு எதிரான T20 ஸ்குவாட்லயும் சரி, இங்கிலாந்துக்கு எதிரான T20 ஸ்குவாட்லயும் சரி, எதுலையுமே சூரியகுமார் யாதவோட பேர் வந்து இல்ல. இவரை மொத்தமா கழட்டி விட்டு ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டனா வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்படிலாம் வந்து இருக்கும்போது இப்ப மும்பை இந்தியன்ஸ் டீம் கூடயும் சூரியகுமார் யாதவுக்கு இப்படி ஒரு உரசல் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதுதாங்க வந்து ஆச்சரியமா வந்திருக்கு. உண்மையிலே சூரியகுமார் யாதவுக்கு வந்து டைமே சரியில்லை. அவர் இனிமேல் வந்து T20ல நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபர்ஸ்ட் அதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கணும். ஏன்னா கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்தையுமே வந்து அவர் தவற விட்டுட்டாரு. இனிமேல் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சு அந்த வாய்ப்பை அவர் கரெக்டா பயன்படுத்திக்கிறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.